அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜூலை 15ஆம் தேதி. தமிழறிஞர், தமிழ் ஆய்வாளர் மறைமலை அடிகள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. தனித்தமிழ் இயக்க தந்தை, திராவிட மஞ்சரி, பாசுகர ஞானோதயம், நீலலோசனி, ஞானசாகரம் ஆகிய இதழ்களில் கட்டுரை எழுதியவர். தமிழறிஞர், தமிழ் ஆய்வாளர் மறைமலை அடிகள் பிறந்த தினம் என்று. இவர் நாகப்பட்டினம் அருகே உள்ள காடம்பாடியில் 1876 பிறக்கிறார். நாகப்பட்டினம் உயர்நிலைப் பள்ளியில் படித்தார். சிறந்த மாணவராக விளங்கினார். அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்த தந்தையின் மறைவால் கல்வி தடைப்பட்டது. தாயின் வழிகாட்டுதலால் பல நூல்களை கற்றுக்கொண்டார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் அவருடைய மாணவர் இவர். அதாவது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் மாணவர் நாராயணசாமி இருக்காருங்களா. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரத்தோட மாணவர் நாராயணசாமி. அவர் அந்த நாராயணசாமிகிட்ட இலக்கியங்களையும், சோமசுந்தரர் என்பவர்கிட்ட சைவ சித்தாந்தமும் இவர் கற்றுக்கிறார். மாதந்தோறும் ரூபாய் 50க்கு புதிய நூல்கள் வாங்கி படிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். வார இதழ்களில் முருகவேள் புனைப்பேரில் என்ற புனைப்பேரில் கற்று எழுதினார். 16 வயதில் இந்து மத அபிமான சங்கத்தை தோற்றுவித்தார். சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார். 1905ஆம் ஆண்டில் சைவ சித்தாந்த மகா சமாஜத்தை ஆரம்பித்தார். 1911இல் துறவு மேற்கொண்டார். தமிழ் பற்றால் வேதாச்சலம் என்ற தனது பெயரை மறைமலை என மாற்றிக்கொண்டார். சென்னை பல்லாவரத்தில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் தொடங்கி அதன் பெயரை பொதுநிலைக் கழகம் என மாற்றினார். மாணிக்கவாசகர் வரலாறும் காலமும், திருக்குறள் ஆராய்ச்சி, தமிழர் மதம், வேதாந்த மதவிசாரம் என பல நூல்களை எழுதினார். இலக்கியம், மருத்துவம், சங்க இலக்கிய ஆய்வு, புதினம், பாடல், நாடகம், தத்துவம், வரலாறு என பல பிரிவுகளில் 50க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார். இவரது பேச்சாளர்களை உருவாக்கியது. எழுத்து படைப்பாளிகளை ஈன்றது. அடிகளே,